தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் என்ன தரப்போகுது? குரு அப்படிங்கிறது உங்கள் லக்னாதிபதி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். 4 குடைவனும் அவர் தான். யாரு? வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி, எல்லாருக்கும் ஒரு டஃப்பான திங்ஸ் இருந்தது. யார் அவங்கவுங்க இண்டிவிஜுவாலிட்டியை நிறையா ப்ரமோட் பண்ணி ஜெயிச்சாங்களோ அவங்க ஜெயிச்சாங்க. அவ்வகையில் தனுசு ராசியை குரு பகவான் பார்க்கும் பொழுது அந்த நினப்பு வருது, உலகத்தை எதிர்க்கின்ற துணிவு வருகிறது. என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா என் பாலிசியை தான். உங்கள் கதையில் நீங்கள் ஹீரோவாக இருங்க, வாட் எவர் மேபி. மற்றவங்க ஒப்பீனியன் எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன், அவ்வளோதான். தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியை குரு பார்க்கும் பொழுது டிப்ரெஷன் இருக்கவங்க டைவர்ஸ் ஆகி போன ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் என்ன தரப்போகிறது? வாழ்க்கையிலே நண்பர்களே, குரு அப்படிங்கிறது உங்கள் லக்னாதிபதி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். 4 குடைவனும் அவர் தான். யாரு? வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி எல்லாம் அவர் தான். இவர் 7ஆம் வீட்டுக்கு போனதே ஒரு தப்பு. ஏன்னா 7ஆம் வீடுங்கிறது பாதகாதிபதி வீடு. அந்த வீட்டில் வக்கரமானது, அதுக்கப்புறம் இப்போ வக்கர நிவர்த்தி பெறுகிறார். 1-4 குடையவர் கேந்திர பலம் பெறுகிறார். கேந்திர பலம் பெற்றவர் வக்கரமானதால் 1-4 கூடிய பலன்கள் கிடைக்காமல் இருந்தது. என்ன பலனு? 1ங்கிறது என்ன? லக்னம், உயிர், உடல், இதெல்லாம். 4ங்கிறதுனா உயர்கல்வி உயர் பதவி, இதெல்லாம். ஸோ இது ரெண்டும் கிடைக்காம இருக்கும்போது அது வக்கரமாக இருந்தபோது இப்போ வக்கர நிவர்த்தி அடைஞ்சோன்னா ஃபர்ஸ்ட் அதுதான் கிடைக்க போகுது. ஹரி எங்கே போனார் ஹரி? இப்படி தேடுவாங்க. நீங்கள் தான் அந்த ஹரி. ஆமா, அவருக்கு ப்ரமோஷன் கொடுக்குன்னு சொல்லிட்டு தானே, எங்கே வருது ஆளை காணோம் அப்படிங்கிற மாதிரி. என்னையை தேடுறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை தான் தேடுவாங்க. 4ஆம் இடத்துக்குரியவர் வக்கர நிவர்த்தி அடைஞ்ச உடனே அடுத்த ப்ரமோஷன் வரப்போகிறது. சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? ஒரு கனவு கனவாகவே இருப்பது நல்லது, அதன் ஆன்மா உடையாமல் இருக்கும். அந்த கனவு நினைவானால் அதை தாங்கும் தைரியம் இருக்கிறதா என்று சோதித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் லவ் பண்ணுறாங்க, ஐ லவ் யூ டார்லிங், அந்த டார்லிங், இந்த டார்லிங். ஆனால் அந்த கனவு நினைவாகி மனைவி ஆனதுக்கப்புறம் தான் என்ன ஆயிடுது, வச்சு வாழணுங்கிற தேவை வரும்போது தான் தெரியும் எத்தனை பேர் அந்த லவ்வை கண்டினியூ பண்ணுறாங்கிறது. அதுதான் லைஃப்பில் இருக்க பெரிய இமேஜினேஷன் வேறு, ரியாலிட்டி வேறு. 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது இந்த குரு ஒரு கனவாக தெரிந்தார். நானும் டீம் லீடரானா இப்படிலாம் பண்ணுவேன், என் டீம் மெம்பரை கூப்பிட்டு அப்படி கெட் டுகெதர் கூப்பிட்டு போவேன், அப்படி டெய்லி டீம் மீட்டிங் பண்ணுவேன், டெய்லி மார்னிங் மீட்டிங்கில் இதெல்லாம் பண்ணுவேன், நான் ஃபஸ்ட்டே டாஸ்க்கெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணிடுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். நண்பர்களே, அது ஒரு நாள் நடந்துடும். நடந்ததுக்கப்புறம் தான் நம்ம டீம் மெம்பர்ஸ்ட்டு நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோங்கிறது தெரியும். ஸோ 1-4 கூடவர் 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது ப்ரமோஷன் கிடைக்க போகுது. எது என்ன நடக்குதோ இல்லையோ இது நடக்கும். அப்போது குரு பகவான் அடுத்து 11ஆம் இடத்தை பார்க்கிறார். மார்ச் 12ஆம் தேதிக்கு அப்புறம் குரு 11ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது லாபம் அதிகரிக்கிறது. என்ன லாபம்? இது வரைக்கும் இந்த கம்பெனியில் சேர்ந்து ஏதாவது பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கா? ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. என்னங்க ஒன்றும் இல்லைங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது இனிமேல் லாபங்கள் வர தொடங்குகிறது. 2வது விஷயம், நண்பர்கள், உயர்ந்த நண்பர்களே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஒரு வெளிநாட்டு பழமொழி சொல்லுவாங்க, உன் நண்பன் யார் என்று கூறு, நீ யார் என்று கூறுகிறேன். 11 குடையவன் குரு பகவான், அந்த 11 குடையவன் சுக்கிரன் அவனுடைய வீட்டை குரு பார்க்கும் பொழுது நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். 11ஆம் இடம் என்பது மாமனார். அப்படி சொல்லுங்க சார், நல்ல மாமனார் கிடைப்பார். கிடைச்ச மாமனாரை நல்லவரா நீங்கள் நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்க வேண்டியதான், வேறு ஒன்றும் வர முடியாது. 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அடுத்ததாக நல்ல மாமனார் கிடைப்பார். அதே மாதிரி இந்த 11ஆம் இடத்தை பார்ப்பதால் என்ன ஆகும்னா, உங்களுக்கு எதுலேயும் ஜெயிக்க வேண்டும்ங்கிற மன உறுதி என்பது ஏற்படுகிறது. இந்த 11ஆம் இடத்தை தொடர்ந்து குரு பகவான் என்ன பண்ணுறார்? அடுத்ததாக உடம்பை பார்க்குறார், தனுசு ராசியை பார்க்குறார், ராசியை தான் பார்க்குறார். ராசியை குரு பகவான் பார்க்கும் பொழுது எதிலும் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தெரியும். எதிர்த்தின்னில் எதிரியே இல்லை நம்பிக்கை கொள், அதான் முக்கியம். இந்த எதிர்த்து நிற்கிறது. நண்பர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு கர்ணன் கிருஷ்ணரிடம் கேட்கிறான். என்ன கேட்கிறார் சொல்லுங்க? கர்ணன் கேட்கிறார், என் இடத்துலேருந்து யோசிச்சுப்பார். என்ன சொல்கிறார்? என் இடத்துலேருந்து யோசிச்சுப்பார். நான் எப்படிப்பட்ட இதில் பிறந்தேன், நான் கற்ற வித்தையை மறந்து விட்டேன், நான் ஒரு குலத்தால் தாட்சி என்ற பெயருக்குள்ளானேன், வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் செய்தும் நான் இறந்துதான் போகிறேன், என்னுடைய தேர் சக்கரம் இப்படி கவிழ்ந்தது, இப்படி வாழ்க்கையில் எனக்கு அப்பா பாசம் கிடையாது, கற்ற குரு இப்படிலாம் கிடையாது. அப்போது கிருஷ்ணர் சொல்கிறார், நீயாவது பரவாயில்ல, என்னை யோசிச்சு பாரு,
நான் ஒரு சிறையில் தான் பிறந்தேன். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் கொல்றதுக்கு கம்சன் திட்டம் போட்டான். பிறந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு, தேவகி நந்தனாக வளர்ந்தேன். ராதையை தான் எனக்கு சொன்னாங்க. அப்புறமா இப்படி கல்யாணம் பண்ணேன். அப்புறமா நீ பரவாயில்ல, ஜெயிக்கிற கட்சி 100 பேர் கொண்ட கட்சியில் இருக்க, நான் 5 பேர் கொண்ட கட்சியில் பாண்டவர்கள் கூட இருந்தேன். இவங்கெல்லாம் சொல்கிறாங்க நான் தான் ஜெயிச்சேன்னு. உண்மை என்னென்னா அவங்க வீரம் தான் ஜெயிச்சது. ஸோ மேட்ரு என்னென்னா, எல்லாருக்கும் ஒரு டஃப்பான திங்ஸ் இருந்தது. யார் அவங்கவுங்க இண்டிவிஜுவாலிட்டியை நிறையா ப்ரொமோட் பண்ணி ஜெயிச்சாங்களோ அவங்க ஜெயிச்சாங்க. அவ்வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியை பார்க்கும் பொழுது உங்கள் இண்டிவிஜுவாலிட்டி, இது வரைக்கும் நீங்கள் சொன்ன கதையெல்லாம் சொல்லியிருப்பீங்க. எங்கள் அப்பா மட்டும் நிறையா சேர்த்து வச்சுருந்தா நான் இப்படியா இருப்பேன், என் பொண்டாட்டி மட்டும் எனக்கு நிறையா அவங்க வீட்டில் சப்போர்ட் பண்ணியிருந்தா நான் இப்படியா இருப்பேன் அப்படியா இருப்பேன். உண்மையே சொல்லப்போனால் இது எது நடந்திருந்தாலும் நீங்கள் எதுவும் இருக்க மாட்டீங்க. நீங்களா முன்னுக்கு வரணும்னு நினச்சா மட்டும்தான் முன்னுக்கு வருவீங்க. ராசியை குரு பகவான் பார்க்கும் பொழுது அந்த நினப்பு வருது, உலகத்தை எதிர்க்கின்ற துணிவு வருகிறது. என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். அதை எனக்கு ராஜாவானா உங்களுக்கு ராஜாவா வாழணும்னு நீங்கள் என்னைக்கு முடிவு பண்ணிட்டீங்களோ அன்னையிலேருந்து உங்கள் லைஃப் மாறிடுச்சு. நண்பர்களே, என் பாலிசியை தான், உங்கள் கதையில் நீங்கள் ஹீரோவாக இருங்க. வாட் எவர் மேபி, மற்றவங்க ஒப்பீனியன் எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன், அவ்வளோதான். தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியை குரு பார்க்கும் பொழுது டிப்ரெஷன் இருக்கவங்க டைவர்ஸ் ஆகி போனால் போட்டும் சார், நண்பர்கள்லாம் ஏமாத்திட போனால் போட்டும், துரோகம்லாம் ஆயிடுச்சு போனால் போட்டும், எல்லாம் போட்டும், நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். ஸ்டில் லைஃப் இஸ் ரிமைன்ஸ். ஒவ்வொரு நாளையும் ஒரு பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் லைஃப் புதுசாக ஸ்டார்ட் ஆகுது. இன்னையிலேருந்து நம்ம புதுசாக லவ் பண்ணுவோம், இப்போலேருந்து புதுசாக ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துவோம் அப்படிங்கிற அந்த நினப்பு தான். நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. அடுத்ததாக 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது முயற்சிகள் வெற்றி பெறுகிறது. உடன் பிறந்தவர்கள் சப்போர்ட் போன்றவை கிடைக்கிறது. இந்த குரு பயிற்சிக்காகத்தான் இதற்கு தானே ஆசைப்பட்டாய். ஏன்னா 3ஆம் இடத்தில் இந்த குரு வக்கரவர்த்தி அடையும் பொழுது ப்ரமோஷன் தந்து விடுகிறார். அடுத்ததாக உடம்புல தைரியத்தை கொடுக்கிறார். அடுத்ததாக 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உடன் பிறந்தவர்கள் சப்போர்ட்டை தருகிறார். இது அத்தனையும் தருகிறார். சூப்பரான நேரம் வரப்போகிறது, காத்திருங்கள். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களை கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.